சார் வணக்கம் சார். சார் எடப்பாடி பழனிசாமி பட்ஜெட்டை கடுமையா எதிர்க்கிறாரு. தைரியத்தை எப்படி பாக்குறீங்க? யாரோ சொல்லியிருப்பாங்க எதுக்குற மாதிரி ஒரு ஷோ பண்ணிருப்பாங்க. அவரும் கட்சி நடத்தணும்ல சார். பயம் இல்லாம எதிர்க்கிறாரு சார். பாஜகவுக்கு பயப்படுவாருன்னு நீங்க அவங்க சொல்லி வரும்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிதாங்க சொல்லியிருப்பாரு. அவரா சொல்லியிருப்பாரு. மோடி சொல்லியிருப்பார் கட்சி வளரணும்பா, உன்னதான் நாங்க வச்சிருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம். சசிகலாவெல்லாம் வளர்ற மாதிரி தெரியுது சார். எதிர்த்தா எப்படி சார் பாஜக வளரும்? பாஜகவுக்கு இங்க ஓட்டு விழுவுலங்கிறத தெளிவா தெரிஞ்சு போச்சு. எத்தனை தடவை தாங்க இந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, எத்தனை தடவை தாங்க நான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு என்னமோ ராம்தாஸ் சொன்ன மாதிரி தான் 35 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்தா இப்போ ஸ்டாலினுக்கு புரியலன்னு சொன்னதான் உங்களுக்கு நான் சொல்லணும். வேற என்னத்த நான் சொல்றது? பாஜகவுக்கு இங்க ஓட்டே உழுவாதுங்க. அவங்க சாமர்த்தியமா வந்து டெபாசிட் வாங்கிடுறாங்க. அதுதான் அவங்களுடைய சாமர்த்தியமே. தேசிய தலைவர் அண்ணாமலை, தேசிய தலைவர், ஒன்றியத்தின் தேசிய தலைவர், அட்ரஸ் இல்லாத ஒரு ஒரு கணேசன் ஒருத்தர்கிட்ட தோக்குறாரு. திமுக கிட்ட தேசிய தலைவர் கொஞ்சம் ஒரு 1000 ஓட்டு குறைஞ்சிருந்ததுல டெபாசிட் போயிரு தப்பிச்சுக்கிட்டாரு. அதுதான் உங்க நிலைமை. ஆக பாஜகவுக்கு இங்க வளர்ச்சியே கிடையாது. பழனிசாமியை பிடிச்சிக்கிட்டு அவரை மிரட்டித்தான் நம்ம ஏதாவது சாதிக்கணுங்கிறதுக்காக நீ எதுக்குற மாதிரி எதிர்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகளெல்லாம் நீ வாங்கி திமுக. அதனால தாங்க விஜயை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. விஜய் என்னவோ புடி கொடுக்க மாட்டேன் என்னமோ சுற்றிட்டு இருக்காரு. என்ன தெரியல. நீங்களும் என்னென்னமோ தூக்கி விட்டு பார்த்தீங்க. நான் கூட என்ன நினைச்சேன், வந்துருவார் போட்டுட்டு இன்னும் 10-15 நாள்ல வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு. அப்புறம் கேட்டா ஆளையே காணோம். எங்க போனாரு? என்ன விஜய்னு ஒரு ஆளு மாநாடுக்கு பிளான் போட்டு மாநாடு அப்பா அதை பத்தி நிறைய பேசுவோம். பயமா உங்களுக்கு? எனக்கு என்ன அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்படியே அலைகடல மக்கள் திரண்டு வர போறாங்க. அப்புறம் நீங்க எல்லாம் அங்கேயே போய் குடியிருக்க போறீங்க. உள்ளாட்சி தேர்தலே ஜெயிச்சவர் சார். கட்சியே இல்லாம ஜெயிச்சவன எல்லாம் கூப்பிட்டு வேலைக்கு வாங்கிட்டு சொல்லி விட்டுருப்பாரு. கட்சியே இல்லாம ஜெயிச்சா இருக்காரு. கட்சியே ஆரம்பிக்கல. அவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கிறவங்க ஏன் நாடாளுமன்ற தேர்தல் நிக்கல? அவ்வளவு செல்வாக்கு மக்கள்கிட்ட இருக்குது. என்னங்க நீங்க சொல்றதை கேட்டா எனக்கு அப்படியே அழுகாழுகையா வருது. இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு தலைவர் எலெக்ஷன் நிக்காம விட்டுட்டாரு நினைக்கும் போது அழுகாழுகையா வருது. ஆனா பாருங்க, எந்த ஊர்லயும் அது மாநாடு நடத்துறாரு. இன்னும் இடம் முடிவாகல. கரெக்டா சொல்லல. இடமே இன்னும் முடிவாகல. ஆனா அதுக்குள்ளார நீங்க விளம்பரம் கொடுக்க இடம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளார உங்களுடைய எஜமான விசுவாசம் விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சு. சார் புஷி ஆனந்த் போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. புஷி ஆனந்த்ங்கிறது யாரு? அவரு பொதுச் செயலாளர். அவர் தான் பொதுச் செயலாளர். சரி, தேங்க்யூ. இதை அடுத்த அப்படி தேசிய தலைவராக வரக்கூடிய ஒருத்தரை பத்தி இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க. எங்க மாதிரி ஆளுங்களுக்கு தெரியல. அரசியலை பத்தி ஒன்றும் தெரியாத எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல. உங்களை நீங்களாம் அரசியல்ல ஃபுல்லா இருக்கிறதா புஷியா இருந்து ஒரு ஆளை சொல்றீங்க. பாப்போம் அவர் என்ன பண்ணாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்க்கிறாருல்ல. திமுகவுக்கு வர பாஜக எதிர்ப்பு ஓட்டுலாம் இப்ப அதிமுகவுக்கு போயிடாதா? போயிடும். அதிமுக தான் ஆட்சி. அடுத்த ஆட்சி அவங்களுக்கு. பழனிசாமி தான் சீஃப் மினிஸ்டர். எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே சொல்லி மாறி மாறி தானே தமிழ்நாட்டில். எடப்பாடி பழனிசாமி கண்டினியூஸா அவர் தானே முதலமைச்சரா இருக்காரு. 3 முறை அவர் தானே எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கு. அதே திமுகவும் தோத்து வந்திருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. திமுக தோக்கிறதுக்காகவே இருந்த கட்சிங்க. அவங்க தோத்து தான் போவாங்க. வெற்றி அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு அதை போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எதுல ஜெயிச்சோன்னு இருக்கீங்க. அது மாதிரி திமுக ஜெயிச்சது வந்து நம்ம கணக்குலயே எடுக்கக்கூடாது. அது வெளியே சொல்லவும் கூடாது. அது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கம். அதுக்காக நீங்க இருக்கிறீங்க. அதை மறைக்கிறதுக்காக தான் நீங்க இருக்கிறீங்க. உங்க வேலையை நீங்க செய்யுங்க. இருந்தாலும் 49ஆம் வருஷத்துல இருந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. யாரா இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கேட்டாங்க, அந்த அட்ரஸே இல்லாம எம்ஜிஆரால் தோற்கடிக்கப்பட்ட திமுகவினுடைய தலைவருடைய மகன் தான் ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எம்ஜிஆர் வந்து கதி என்னாச்சுன்னு பார்த்தாக்க ஒன்றையும் காணும். 3 முறை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத வெற்றி தலைவர் என்ன ஆனார்னு இப்ப யாருக்கு தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்படாதுங்களா சார்? என்ன கிடைச்சது அப்படின்னு ஒரு சோர்வு இருக்காதா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நீங்க அதை போய் சொல்லுங்க. இவ்வளவு மீடியா வச்சிருக்கீங்கல்ல, ஏயாவது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? 40 பேரை ஜெயிக்க வச்சுக்கிட்டு என்னையா நடந்தது, அவங்கள தோக்கடிங்க டெய்லி போய் சொல்லுங்களேன். யார் வேணாங்கிற? மக்கள் முட்டாளுங்க. மக்களுக்கு அறிவு இல்லை. நீங்க எவ்வளவோ தெளிவா சொல்லி பாக்குறீங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னே தெரியல. 49ஆம் வருஷத்துல இருந்து 1949ல இருந்து 70 வருஷமா இல்ல சார். ஓட்டு போட்ட மாநிலங்கள், பாஜக ஆடுற மாநிலங்கள்லாம் நிறைய நிதி போயிருக்கு. தமிழ்நாட்டை வஞ்சிச்சுட்டாங்கன்னு நீங்க உட்காந்து. ஆமாங்க, நிறைய நிதி போய் அங்கதானே தொழிற்சாலை எல்லாம் தொடங்கி அங்கதானே. இப்ப திருப்பூர் வந்து பஞ்சாப்ல. அதுக்கு நாங்க பாஜக திருப்பூர்ல இருக்கிறது. திருப்பூர் வந்து பஞ்சாப்ல தானே இருக்குது. எல்லா வடநாட்டுக்காரரும் அங்கதானே வேலை பாக்குறாங்க.
திருப்பூர் பஞ்சாப்ல தானே இருக்குது, வளர்ந்துருக்குது இல்லை? ஒவ்வொரு டிராஃபிக் சிக்னல்லையும் வண்டியை நிறுத்தணும்னா ஜி தொட ஆம் ஜி அப்படின்னு வந்து நிற்கிறான் பீகார்காரன். அந்த மாதிரி ஆட்சி இங்கே கொண்டு வரணுங்க. தமிழன் போய் அது மாதிரி பஞ்சாபில் போய் பிச்சை எடுக்கணும் இதுக்கு டிராஃபிக் சிக்னலில். அந்த ஆட்சி தான் நீங்கள் வரணுங்கிறீங்க. மக்களுக்கு சலிப்பு தட்ட மாட்டேங்குது. என்ன பாருங்க, இந்த மக்களுக்கு புரியல. வடநாட்டுக்காரன் வந்து திருப்பூர்ல வந்து பிச்சை எடுக்கிறது மாத்திரம் இல்லாமல் வேலைக்கு வந்து இங்கே நிற்கிறான், அகதியாக வந்து நிற்கிறான். அந்த ஆட்சி இன்னைக்கு இங்கே ஏன் கொண்டு பாஜக கொண்டாக்க இங்கே வராது? அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் வந்து பிச்சை எடுத்துட்டு வடநாட்டுக்கு போக மாட்டானா? நீங்களும் ஹிந்தி படித்தா வடநாட்டில் டீ கடைகள் வைக்கலாம். நீங்கள் இன்னைக்கு அவன் தமிழ் படிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு தலையெழுத்து. உங்கள் தலையெழுத்து மழை பெய்யுது, மாவு வைக்க போனால் காத்தடிக்குது, உங்கள் கதி அப்படி போகுது, என்ன பண்ணுறது? இந்த எம்ஜிஆர் தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்தா அது இணையா இருக்குமா? வரலாம் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. கட்சி ஜெயிக்கணுங்க. இப்போ கலைஞர் தோத்தாரு, எம்ஜிஆர் கலைஞர் தோத்துக்கிட்டே இருந்தாரு. நீங்க திருப்பி திருப்பி போட்டுறீங்க. உங்க சாமர்த்தியம். கலைஞரை கவலைப்படுத்தணுங்கிறத திருப்பி போடுறீங்க. கட்சியை வேடிக்கை பார்த்தது எங்களுக்கு தெரியும். சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி 77. உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் படுதோல்வி. ஒரு முனிசிபாலிட்டி கூட பிடிக்கல. சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே ஒரு வருஷத்துக்கு கழிச்சு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு முனிசிபாலிட்டி கூட எம்ஜிஆரால் ஜெயிக்க முடியல. தோத்தார், கலைஞர் ஜெயிச்சார். அந்த செய்தி இன்னைக்கு வந்து போட்டிங்களா? எவ்வளோ சாமர்த்தியமா எம்ஜிஆர் இருந்த வரையில் ஜெயிக்கவே முடியவில்லை. கலைஞர் தோக்கடிச்சார். அடுத்த எலெக்ஷன்ல சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார். நாடாளுமன்ற தேர்தல் வருது, 39 இடத்துல 37 இடத்துல கலைஞர் வெற்றி பெற்று 2 இடத்துல எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். படுதோல்வி அடைஞ்சார். வெளியே போட்டீங்களா? அதை 3 தடவை வந்தாரு. 3 தடவை நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் கலைஞர் வந்தார். அது ஏன் போடல? சட்டமன்ற தேர்தல் தான் சார் பெருசு. அது இருக்கட்டும். இது வரைக்கும் அந்த வரலாறு யாராவது பிரேக் பண்ணிருக்காங்களா? தமிழ்நாட்டுல தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைச்சர் எம்ஜிஆர் மட்டும்தான். மோடி கூட தான் அமைச்சிருக்காரு. சாதனை தமிழ்நாட்டுல அந்த சாதனை கலைஞர் பண்ணல. அப்ப எம்ஜிஆர் பண்ணது பெருசுதான். அதே சமயத்துல 3 தடவை உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் பெருசா, சட்டமன்ற தேர்தல் பெருசா? அப்படி எடுத்துங்க. உள்ளாட்சி தேர்தலினுடைய அடிப்படையில தான் சட்டமன்றத்துக்கு வர முடியும். ஒரு பஞ்சாயத்துல கூட அவர் ஜெயிக்கல, தப்பிச்சு பொழைச்சாரு. தெரியுமில்ல? ஒவ்வொரு தடவையும் வாங்கின ஓட்டுகள் குறைஞ்சுக்கிட்டே வந்து எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஜெயிச்சாருங்கிறது இல்லைன்னு தான் சொல்லல. தப்பிச்சாரு. எப்படி தப்பிச்சாரு? முதல் தடவை அப்படி இது பண்ணாரு, அவராகவே ஜெயிச்சாரு. 2வது தடவை வந்து அவரை கவுத்தாங்க, டிஸ்மிஸ் பண்ணாங்க. அந்த டிஸ்மிஸ் அனுதாபத்தில் தான் ஜெயிச்சாரு. 3வது தடவை உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் படுத்து கிடந்ததுனால தான் நோய் சாதையும் பார்த்து தானே ஓட்டு போட்டோம் தானே சொன்னாங்க. சாதனைக்காக ஓட்டு போட்டாங்க. உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, அனுதாபத்தில் விழுந்த ஓட்டு. அப்படித்தான் அவர் ஜெயிச்சாரு. அந்த சாதனைக்காக கலைஞர் வந்து உடம்பு சரியில்லாம படுக்கணும்னா கேட்பீங்க? சாதனையை சொல்லி ஜெயிச்சாரு அவரு. உடம்பு சரியில்லாம அமெரிக்காவில் படுத்து கிடந்தாரு, அந்த அனுதாபத்துல போட்டாங்க. அப்படிதான் அவர் தப்பிச்சாரு. ஜெயிச்ச போது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கிற அனுதாபம். 3வது ஜெயிச்ச போது உடம்பு சரியில்லாம படுத்தாருங்கிறது அனுதாபம். சாதனைகளை கட்டி அவர் ஜெயிக்கலையே. வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவர் தோக்கடிக்கிறது நல்லா இருக்காதுன்னு அவரும் பேசாம நடந்துட்டாரு. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார்.